Number 3, submit, surrender. முதல்ல சொன்ன salvation. என்னோட சர்வீஸ், உன்னோட சப்மிஷன், அவருக்கு அர்ப்பணியுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் நம்மோடு போராடுவதில்லை. அவர் சொல்லுகிறார், அவன் மாம்சந்தானே, இடத்துல இருந்தாலும் தான் போராடுவார். அவருக்கும் ஒரு எல்லை உண்டு, ஒரு பொறுமை உண்டு. அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் do it today. இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பார். வச்சு பாருங்க, நாளை என்று சொல்லவில்லை. நாளை என்பது நம்முடையது அல்ல. இந்த ரட்சண நாள், இன்றைய அனுக்கிரக காலம். அந்த வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன், திராணி இருக்கும் போது, பலன் இருக்கும் போது, வாய்ப்பு இருக்கும் போது, வசதி இருக்கும் போது, ஒரு வாய்ப்பு வருது, ஆராதிக்க செய்யுங்க. ஆயத்தம் இல்லை. நிறைய பிள்ளைகள் அப்படித்தான், நான் அதுக்கு ஆயத்தமா இல்லை, ஜெபம் பண்ண எனக்கு நான் ஜெபிக்க முடியல. இல்லை, when God has given the opportunities, நிறைய எனக்கு பல இடங்களில நான் அதை அறிந்திருக்கிறேன். ஒரு பார்வையாளராய் போனேன், செய்தியாளராய் மாறினேன். கிரேஸ் பைபிள் ஸ்கூல், இந்தியாவில் மிகப்பெரிய வேதாம பள்ளி, டெல்லியிலே, ஹரியானா இருக்குது. அங்கே ஒரு அதாவது ஒரு பட்டமளிப்பு விழா, பைபிள் ஸ்கூலில் பட்டமளிப்பு விழா. அங்கே நண்பர் ஒருவர் அந்த செய்தி வருகிற ஒரு அமெரிக்க மிஷினரிக்கு மொழிபெயர்ப்பதற்காக என்னை அழைத்தார். அதான் முதல் முறை அங்கே நான் போனேன், மொழிபெயர்க்க. ஆனால் அன்றைக்கு செய்தியாளரே வரவில்லை. அன்னைக்கு நானே பிரசங்கி பண்ண தொடர்ந்து அங்கே 2 நாள் பேசினேன். அடுத்த ஆண்டும் அங்கே நான் பேசினேன். இது மேன்மை பாராட்டுவதற்காக அல்ல. அன்னைக்கு நான் மொழிபெயர்ப்பாளர் அழைக்கப்பட்டேன். பிரசங்கியார் வராத காரணத்தினால நானே செய்தியாளராய் மாறினேன். ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பைபிள் ஸ்கூல் இன் இந்தியா, கிரேஸ் பைபிள் காலேஜ். நான் சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், காரியம் என்னவென்றால், மிகைப்படுத்த மேன்மைப்படுத்த அல்ல. மொழிபெயர்ப்பாளனாய் போனேன், செய்தியாளனாய் மாறினேன். அது வாய்ப்பு. கடந்த வாரத்துல கூட சென்னையில மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சபையில நான் செய்தியாளராக போகவில்லை. அதாவது அந்த திருமணத்தை MC பண்றதுக்காகத்தான் போனேன். நான் செய்தியாளனாய் மாறினேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், திராணி இருக்கும் போதே 3 காரியங்கள். அவாய்ட் த மிஸ்டேக்ஸ் இன் யுவர் லைஃப். தவறுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டுமானால் உங்கள் ரட்சிப்பிலே உறுதியாயிருங்கள். 2வது, வார்த்தையில் உறுதியாயிருங்கள். உங்கள் திருச்சபையில் உறுதியாயிருங்கள். 2வது, உங்கள் ஊழியத்தில் உறுதியாயிருங்கள். பல நேரங்களில் நாம் பிரசங்கம் பண்ணும் போது நம்முடைய வார்த்தையை நம்மளோட பேசும். ஒருவருடைய இப்படி சொன்னார், நான் பரிமாறும் போதே சாப்பிடுகிறேன். when we preach, அதே வார்த்தை நம்மோடு பேசுகிறது. உண்மை அதுதான்.